யங் கிங் லைட் மியூசிக் ஸ்டுடியோ, காளாம்பாளையம், கோயம்புத்தூர். டிசம்பர் மழை, எபிசோட் 4. சார், இந்த டாக்டர் உங்களுக்கு எத்தனை வருஷமா தெரியும்? ஏன் ஹரி, என்னாச்சு? இல்லை ஜெகதீஷ் சார், இந்த டாக்டருக்கு ஒரு பொண்ணு இருக்கு. அவங்க ஹஸ்பண்ட் ஒரு பிஸ்னஸ்மேன். ஆனால் அவங்க பொண்ணு இந்த டாக்டர் கூட தான் இருக்காங்க. அதனால தான் கேட்டேன். ஓ, சிந்துவை பற்றி கேட்குறீங்களா? யார் ஜெகதீஷ் சார் சிந்துங்கிறது? டாக்டரோட பொண்ணு. என் ஒய்ஃபுக்கு சீனியர். ஒரே ஸ்கூல் தான் படித்தாங்க. இப்போ டைவர்ஸில் இருக்காங்க. ஏன் ஹரி, உங்களுக்கு எப்படி தெரியும் இவங்கள? இல்லை சார், நான் குடியிருக்கிற ஹவுஸ் ஓனரோட பிரதர் தான் இவங்க ஹஸ்பண்டு. அதனால தான் கேட்டேன். என் ஹவுஸ் ஓனரோட அண்ணி இவங்க. ஓகே ஹரி, நம்ம கேஸுக்கு இது தேவையில்லாத விஷயம்னு நினைக்கிறேன். இல்லை சார், இவங்கள ஒரு டாக்டர். இவங்கக்கிட்ட இந்த ரிப்போர்ட்டை காட்டினா ஏதாவது க்ளூ கிடைக்க வாய்ப்பு இருக்கிற மாதிரி தோணுது. அதனால தான் கேட்டேன். ஓகே ஹரி, பட் நம்ம டாக்டர் ஏதாவது நினைக்க போகிறாரு. ஜெகதீஷ் சார், அவர்கிட்டயே இதை பற்றி கேளுங்க. சரி ஹரி. நந்தகோபால் அனுபவமுள்ள டாக்டர். அவரை விட அவங்க பொண்ணு நல்ல எக்ஸ்பர்ட்டாக எனக்கு தெரியல சார். அவங்க யூஎஸ்ஏல படித்தவங்க. கண்டிப்பாக இந்த கேஸுக்கு தேவையான நாலேஜ் இருக்கும்னு தோணுது. அதனால தான் ட்ரை பண்ணுங்க சார். சரி ஹரி, நான் கேட்டு பார்க்குறேன். டாக்டர்கிட்ட பேசுகிறேன். ஆனால் நீ சொல்லி சொன்னதாக கேட்க மாட்டேன், நானாக கேட்குறேன். ஹலோ ஜெகதீஷ், எங்கே இருக்கீங்க? ரொம்ப நேரமாக உங்களை ரீச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். கேஸை பற்றி அடுத்து ஏதாவது டீட்டெயில் இருக்கா? எப்படி போயிட்டுருக்கு? க்ளூ எதுவும் இருக்குதா? 20 மினிட்ஸில் வரட்டுமா சார்? இல்லைங்க ஜெகதீஷ், கொஞ்சம் பிஸியாக இருக்கேன். அடுத்து கான்ஃபரன்ஸ் கால் கூட இருக்குது டிஜிபி சார் கூட. ஸோ என்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருந்தால் ஃபோன்லேயே டிஸ்கஸ் பண்ணலாம். திரும்ப பார்த்துட்டு வேணால் திரும்ப நேரில் மீட் பண்ணலாம். சொல்லுங்கள், என்ன க்ளூ இருக்குது? என்ன பார்த்தீங்க? என்ன விஷயங்கள் சொல்லுங்கள். அந்த ஃபஸ்ட்டு கொலை நடந்தது. ஆமாம். அந்த இடத்துக்கும் ரெண்டாவது கொலை நடந்ததுக்கும் 10 நிமிஷம் கேப். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்து அப்படி தான் சொல்லுவாங்க. ஓஹோ, சரி. ஆனால் நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க மொதல் கொலைக்கும் அடுத்த கொலைக்கும் ட்ராவலிங் டைம் 5 நிமிஷம் தான்னு. இப்போது நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா ஒருத்தரே பிளான் பண்ணி அடுத்தடுத்து பண்ணியிருக்காங்களா? இல்லை என்ன மாதிரி ஆஸ்பெக்டில் இதை நீங்கள் பார்க்குறீங்க? சொல்லுங்கள். மழை பெஞ்சது வந்து கரெக்டான ஒரு டைமில் அவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓ, 13 பேர்த்தையும் நல்லா வாட்ச் பண்ணியிருக்காங்க. ஃபாலோனஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா ஃபாலோ பண்ணியிருக்கானே தெரியாது. சரிங்க. ஆனால் ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பத்துக்காக வெயிட் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக இந்த மழை வந்து சரிங்க. இப்போது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பார்த்தீங்களா? டாக்டர் சார் எதாவது மீட் பண்ணீங்களா? என்ன ரிப்போர்ட் கிடைச்சது? இந்த நந்தகோபால் வந்து அதுதான் சார் சொல்கிறார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா கத்தியோட ஆழத்தை வச்சு பார்த்தா கொலை பண்ண வந்து லெஃப்ட் ஹேண்டு தான். கத்தியை உருவி எடுத்த ஸ்டைலும் அவர் 2 இன்ச்சு இறக்குனதை வச்சு பார்த்தா அழுத்தத்தை பார்த்தா கன்ஃபார்மாக அவர் வந்து லெஃப்ட் ஹேண்டு தான் அப்படின்னு சொல்கிறார். அப்படியா? டாக்டர் நந்தகோபால் தான் ஹேண்டில் பண்ணுறாரா? ஆமாங்க சார். அவர் கூட நம்ம லாஸ்ட் மந்த்து கூட வேற ஒரு டிவிஷன்லேருந்து இன்னொரு கேஸ் ஹேண்டில் பண்ணார். நல்ல டீட்டெயிலாக வந்து ஆட்டோஸ்பை பண்ணி ரிப்போர்ட்லாம் கொடுத்தாரு. ஸோ அவரோட போஸ்ட்மார்ட்டம்ங்கிறப்போ இன்னும் நமக்கு ஈஸியாக நிறைய விஷயங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் அவர் சொல்கிற விஷயத்த நல்லா டீட்டெயிலாக கவனிங்க. அதுலேருந்து நமக்கு அடுத்தடுத்த க்ளூ கிடைக்கும். அதை வச்சு நம்ம அடுத்து ப்ரொசீட் பண்ணலாம். இப்போ நீங்கள் சொல்கிறபடி பார்த்தீங்கன்னா என்ன சொன்னீங்க? லெஃப்ட் ஹேண்டா ரைட் ஹேண்டா என்ன சொன்னீங்க சார்? அவர் வந்து லெஃப்ட் ஹேண்டுன்னு சொல்கிறாரு சார் நம்ம டாக்டர் நந்தகோபால் சார். ஆனால் அதுலேயே ஒரு இப்போ நம்ம க்ரைம் நியூ எஸ்ஐ இருக்கார் ஹரிஹரன். ஓ, இந்த புதுசாக இப்போ நம்ம டிபார்ட்மெண்ட். ஆமாம் சார், வீட்டில் தான் இருக்குது. ஓகே. என்ன சொல்கிறாருன்னா சார், ஃபுட்பிரிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வலது காலில் வந்து அழுத்தம் ஜாஸ்தியாக இருக்குது சார். கத்தியை வந்து குத்தனை கையாலே தள்ளி விட்டுருக்க முடியாது. அந்த பிரச்சனை வலது சோல்டரை பிடிச்சி தான் தள்ளியிருப்பாங்க. வலது சோல்டர் வந்து இடது கையில் கத்தியாக இருந்ததுன்னா எப்படி கத்தி வச்ச கையிலே தள்ளியிருப்பாங்க. வலது கையில் தான் தள்ளியிருப்பாங்க. அழுத்தம் கொடுத்து தள்ளுறதை பார்த்தா அவங்க வந்து ஒரு ரைட் ஹேண்டு மாதிரி தான் தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட் ஹேண்டு லெஃப்ட் ஹேண்டு இப்போது நம்ம
அடுத்து என்னதான் இப்போ ரைட்டு, லெஃப்ட்டு எதா இருந்தாலும் நம்ம ஸ்ட்ரெயிட்டா போய் அந்த விஷயத்த அடுத்து கொலைக்காரனை ரீச் பண்ணுறதுக்கு என்னன்னு நம்ம ட்ரை பண்ணணும் தானே? அப்போது சரிங்க ஜெகதீஷ். நீங்கள் சொல்கிறபடி பார்த்தாலும் சரி, ஹரி சொல்கிறபடி பார்த்தாலும் சரி, ரைட் ஹேண்டோ லெஃப்ட் ஹேண்டோ ஆனால் யாரோ ஒருத்தர் இதை பிளான் பண்ணி பண்ணியிருக்காருன்னு மட்டும் நல்லா தெரியுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரைட்டா லெஃப்ட்டா? உங்களுக்கு என்ன தோணுது? 2 பேர் சொல்கிறதுமே வந்து சரியான ஒரு விஷயம் தான் சார். ஆனால் எனக்கு என்ன தோணுதுன்னா, சரளமாக ரைட் ஹேண்டையும் லெஃப்ட் ஹேண்டையும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான் வந்து இதை பண்ணியிருப்பான்னு தோணுதுங்க சார். ஏன்னா 2க்குமே வந்து இப்போ லெஃப்ட் ஹேண்டு கத்தி வந்து கண்டிப்பாக லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் நல்லா உருவி எடுத்துருக்காங்கன்னு டாக்டர் வந்து அக்யூரேட்டாக சொல்கிறார். அவரோட எக்ஸ்பீரியன்ஸையும் நம்ம இந்த இடத்துல மதிச்சாகணும். சூப்பர் ஜெகதீஷ். பின்ன இவர் சொல்கிறத பார்த்தா இதுலேயும் ஃபுட் பிரிண்ட் பார்த்தா வலது கால் வந்து அழுத்தம் அந்த நம்ம இப்போ எங்கேயாவது ஒரு ஆளை தள்ளுறோம்னா தானே அந்த காலோட பேலன்ஸ் வந்து அதிகமாக நிலத்தில் வைப்போம். ஆமாம். அப்போ அவர் வலது கையில் தான் தள்ளி விட்டுருக்காரு. ஏன்னா விழுந்த பொசிஷனு டெட் பாடி கிடந்த இதுல எல்லாம் ஃபாரன்சிக் ரிப்போர்ட் பிரகாரம் பார்த்தா அப்படி தான் சார். சூப்பர் ஜெகதீஷ். உங்கள் கூட இருக்கிற எல்லாருமே உங்களை மாதிரி ஷார்ப்பாக ஒர்க் பண்ணாங்கன்னா இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஹரி எல்லோரும் செயல்படுறத பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. சீக்கிரம் நம்மளோட இந்த கேஸில் அடுத்த ஸ்டெப்பில் க்ளூவை மூவ் பண்ணுவோன்னு நம்பிக்கை இருக்குது. நமக்கு எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்குது, பொதுமக்களுக்கும் நம்பிக்கை இருக்குது. ஆனால் இந்த மீடியாக்காரங்க மட்டும் ஏன் ஜெகதீஷ் நம்மளை ஒரு மாதிரியாகவே பார்த்துட்டு இருக்காங்க? என்ன தான் பிரச்சனை அவங்களுக்கு? எல்லா மீடியாக்காரங்களும் அவங்கவுங்க டிஆர்பி ரேட் என்னென்ன பரபரப்பாக ஓடுதோ சேனல் அதை மட்டுமே தான் சார் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. நம்ம போலீஸ்காரங்க வந்து மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது வந்து அவங்களுக்கு நேச்சுரலாக புரிய மாட்டேங்குதா பிடிக்க மாட்டேங்குதான்னு தெரியும். சரி, நீங்களும் அவங்களோட ஹையர் ஸ்டடீஸுக்கு அடுத்த பிளான் பண்ணுங்கள். என்னோடய பொண்ணும் பாருங்கள், இப்போ எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு அடுத்து எம்டிக்கு ட்ரை பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. இப்போ நான் அவர்களோட ஸ்டடீஸுக்கு கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும். ஆனால் பாருங்கள், இப்படி ஒரு இன்சிடென்ட் திடீர்னு நடக்கும்போது நம்மளால் ஃபேமிலி எப்படிங்க திங்க் பண்ண முடியும்? சார் டாக்டர் நந்தகோபால் வேறு ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு விஷயத்த சொன்னார். அப்படியா? என்ன விஷயம் சார்? 7 மர்டர் மட்டும்தாங்க சார் ஒரே ஆள் பண்ணியிருக்கான். என்னங்க ஜெகதீஷ், மொத்தம் 13 மர்டர், நீங்கள் 7ன்னு சொல்கிறீங்க சார்? அந்த 7 மட்டும்தான் வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் வந்து கத்தியோட காயங்கள் வந்து கரெக்டாக தெரியுது. மற்றதில் எல்லாமே மழையில் டெட் பாடி நனைஞ்சதுனால அந்த மற்ற 6 எண்ணத்தில் இவங்க தான் பண்ணியிருப்பாங்களாங்கிற ஐடியா கிளியராக சொல்ல முடியாது. இதில் பாடி வந்து தண்ணி பட்டதுனால டிஸ்போசபிள் ஆகிருக்குங்க. அதனால் ஃபாரன்சிக்கில் வேணால் ஏதாவது கடை ஏதாவது தெரிஞ்சுன்னா அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் இப்படி வேறு ஒரு ட்விஸ்ட் இருக்குதா? இந்த மழை ஏங்க ஜெகதீஷ், இந்த மழையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எப்படி இந்த டிசம்பர் மாதம் இந்த மழை இது என்ன வித்தியாசமாக இருக்குது கேஸு?